ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் பிஓக்கெலாம் பார்த்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம 20க்கும் மேற்பட்ட டாபிக்ஸ்க்கு பிஓக்கு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 ரிவிஷனுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த பிஓக்கியோடைய பிடிஎஃப் கேட்டுட்ருக்கிறீங்க. அண்ட் இது பார்த்தோன்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம டைப் பண்ணி ரெடி பண்ணலை. ஜஸ்ட் நம்ம இந்த கொஸ்டின்ஸை க்ராப் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தோன்னா பேஜஸ் நிறையவே இருக்கும். ஒரு சிங்கிள் டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது 60 பேஜிலேருந்து 200 பேஜ் வரைக்குமே இருக்கும். ஸோ பேஜஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக இது அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் பிடிஎஃப் கொடுக்காமல் இருக்கேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸ், இலக்கணங்கள், இலக்கியங்கள் இது எல்லாத்துலேயுமே கேள்விகள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஒன்று வேணால் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பொருந்தா சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. அகத்திணை அல்லாதது ஆன்சர் ஆப்ஷன் பி, காஞ்சி. ஓகேவா? அகத்திணைகள் 7 உண்டு. அன்பின் அகத்திணைகள் 5 சொல்லுவோம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ அதில் காஞ்சி அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று. நெக்ஸ்ட்டு, தவறான இணையை கண்டறிக. சொல் பொருள் வச்சு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சிலை அப்படின்னா அதோடைய பொருள் வில் அப்படிங்கிறது கரெக்டு தான். தேவு அப்படின்னா பகைமை கரெக்டு தான். புல் அப்படின்னா பறவை, இதுவுமே கரெக்டு தான். சேந்தன் அப்படின்னா சேர்ந்தன்னு சொல்லிட்டு பொருள் கிடையாது. இதுக்கான பொருள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட்டு, பொருந்தாத இணை. ஸோ இது புறத்திணைகள், அதோடைய தெய்வங்கள் அண்டு நீர்நிலைகள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். இந்திரன். ஓகேவா? இந்திரன் செங்கல் நீர் கொடுத்துருக்காங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சொல்லுவோம் இல்லையா? இதில் மருதம் அப்படிங்கிறது இந்திரன் அப்படிங்கிறது மருதம் நிலத்துக்குரிய தெய்வம். அண்ட் செங்கல் நீர் அப்படிங்கிறது மருதத்துக்குரிய நீர்நிலை கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். கொற்றவை அப்படிங்கிறது பாலைநிலத்துக்குரியது. அண்ட் அதோடைய நீர்நிலை கிணறு கரெக்டு தான். அண்ட் திருமால் அப்படிங்கிறது முல்லை நிலத்துக்குரியது தான். அண்ட் அதோடைய நீர்நிலை காட்டாறு, இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் முருகன் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துக்குரியது. சுனை நீர் அப்படிங்கிறது குறிஞ்சினுடைய நீர்நிலை தான். இதில் பொருந்தாது ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாத சொல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், கேட்டல். இதில் விளம்புதல், செப்புதல், மொழிதல் இதெல்லாமே சொல்லுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். கேட்டல் அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாதது. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி. கொள்ளுந்தாடை அப்படிங்கிறது நுனி பகுதியை குறிக்கக்கூடியது. இதில் காய்ந்த கட்டை அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. தூர் அப்படிங்கிறது புதரின் அடிப்பகுதி. வெங்கல் அப்படின்னா காய்ந்த களி. செம்மல் அப்படின்னா வாடிய பூவை குறிக்கும். நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி, குணம். மற்ற எல்லாமே நீர்நிலைகளின் பெயர்கள். அடுத்தது, பொருந்தாத சொல் சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. இதில் பொருந்தாத ஆன்சர் ஆப்ஷன் சி, கடலை. உயர்திணைக்கு உரியது அல்லாத பால் வகையை கண்டறிக. உயர்திணைக்கு உரியது அல்லாத பால் வகை ஆன்சர் ஆப்ஷன் சி, பலவின் பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால் இதெல்லாமே உயர்திணைக்குரியது. ஒன்றன் பால், பலவின் பால் இதெல்லாம் அக்ரிணைக்குரியது. அடுத்தது, கொழுந்து வகை அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம், கீரைத்தண்டு. இது அடிப்பகுதியை குறிக்குது. மற்றெல்லாம் பாருங்கள். பனை மரத்துடைய கொழுந்து பனங்குருத்துன்னு சொல்லலாம். வேப்பம் கொழுந்து, நெல் துளிர். பவ்வம் என்பதன் தவறான பொருள் ஆப்ஷன் டி, ஊழி. பவம் அப்படின்னா கடல். முன்னீர்னாலும் கடல் தான், ஆழினாலும் கடல் தான். தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? இளநீர் அப்படிங்கிறது தாவரத்துடைய இளம் பயிர் வகை கிடையாது. நாற்று அப்படின்னா நெல் நாற்று, பனங்குருத்து, தென்னங்குருத்து சொல்லலாம். தென்னம்பிள்ளை அந்த மாதிரி வருதுலாம் இளம் பயிர் வகை. இளநீர் அப்படிங்கிறது இளம் காயின்னு நினைக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நிலவகை அல்லாத சொல். நிலவகை அல்லாத சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி, பரிசு. ஓகேவா? பரிசு அப்படிங்கிறது நிலவகை அல்லாதது.
தரிசு, சுவல், அவல் இதெல்லாமே நிலத்தினை குறிக்கக்கூடிய பெயர்கள். நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல். ஆப்ஷன் டி சொல்லலாம். மா அப்படிங்கிறது இது வந்து உரிச்சொல் தொடர் இல்லையா. ஐ மற்றும் இதெல்லாமே இடைச்சொற்கள். மா அப்படிங்கிறது உரிச்சொல். அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விளக்கு. ஸோ மற்றெல்லாம் பாருங்கள் ஓதல், படா, கொடுப்பதும் இதெல்லாமே அளபடைகள். விளக்கு அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி எளிமை. ஸோ இது எல்லாமே பண்பு பெயர்கள் தான். செம்மை, கருமை, பசுமை இதெல்லாமே நிறத்தினை குறிக்குது. எளிமை அப்படிங்கிறது குணத்தை குறிக்குது. ஓகேவா. ஸோ பொருந்தாது ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மென்தொடர் குச்சியில் உரத்தில் பொருந்தாதது. மென்தொடர் குச்சியில் உரத்தில் பொருந்தாதது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி எஃகு. இது வந்து ஆயுதத்து வந்துருக்குது. பண்பு, கண்டு, மஞ்சு இதெல்லாமே மென்தொடர் குச்சியில் உரம். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இவற்றுள் பொருந்தாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பஞ்சு. மற்றெல்லாம் பாருங்கள் வன்தொடர் குச்சியில் உரங்கள். நெக்ஸ்ட்டு சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம் உயிரெழுத்து. உயிரெழுத்து தென் மெய்யெழுத்து இந்த 30 வந்து முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் வந்து சார்பெழுத்துகள் இல்லையா. உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கம் அண்ட் அளபடைகள் இதெல்லாமே வரும். இதெல்லாம் சார்பெழுத்து வகை. பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கொப்பு. பொருந்தா மரபு தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்குறாங்க. தள்ளி வைத்தல். அதாவது இது வந்து மரபு தொடரே கிடையாது இல்லையா. சும்மா நார்மலான ஒரு வேர்டு தான். அள்ளி இறைத்தல், ஆறப்போடுதல், மணக்கொட்டை இதெல்லாமே மரபு தொடர்கள். பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி அருள். அறம், பொருள், இன்பம் இதெல்லாமே திருக்குறளினுடைய பிரிவுகள் சொல்லலாம். அருள் அப்படிங்கிறது பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு தமிழ் எண்கள் பொருந்தாத இணை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 4க்கு வந்து சா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதான் பொருந்தாதது. காவுங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. தாரத்தின் இளம் நிலையை குறிக்காத சொல். இளம் நிலையை குறிக்காத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மட்டை சொல்லலாம். இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய் என்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தாத சொல். இவை மூன்றின் நாமம் கெட கெடும் நோய். அதாவது திருக்குறளை வந்து அப்படியே கேட்டுக்கிறாங்க. அதில் பொருந்தாதது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். வெகுளி, காமம், மயக்கம் இதெல்லாமே வந்து இந்த குறள் ரிலேட்டடாக வரக்கூடியது தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை சொல் பொருள் வச்சு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எல் அப்படின்னா பகல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரணும். வங்கம்னா கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன், மாட உள்ளரி, கலங்கரை விளக்கம் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலக்கண குறிப்பின் அடிப்படையில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம். விரிமலர் அப்படின்னா வினை தொகையில் வரும். மற்றெல்லாம் பாருங்கள் கருங்குவளை, சென்னல், செம்மலர் இதெல்லாமே பண்பு தொகைகளில் வரக்கூடியது. அடுத்தது பொருந்தாத சொல். இது புக் பேக்கிலலாம் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம் இலங்கை. ஸோ மற்றெல்லாம் பாருங்கள் இந்தியாவினுடைய மாநிலங்கள். இலங்கை அப்படிங்கிறது வேறு ஒரு நாடு. பொருந்தா சொல். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம் நடித்தார். மற்றெல்லாம் பாருங்கள் பாடுகிறாள், நடிக்கின்றாள், சிரிக்கின்றாள் இதெல்லாமே நிகழ்காலத்தில் வந்து இருக்குது. நடித்தார் அப்படிங்கிறது இறந்த காலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருந்தாதது ஆப்ஷன் பி தண்ணீர் தொட்டி. மற்றெல்லாமே காய் வகைகள் இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்று. இதெல்லாமே ஓல்டு புக் இல்லையா. கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்று. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம் ஞான பச்சிலை. மற்றெல்லாம் பாருங்கள் கையாந்தகரை, தேகராசம், பிரிங்கராசம் இதெல்லாமே கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள். ஞான பச்சிலை அப்படிங்கிறது வேறு ஒன்றுக்கு ஃபேமஸானது. ஸோ அது என்ன தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி
கான் இதில் வந்து 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னா கான் காட்சி கரெக்டாக இருக்கும். பட் இது தவறாக இருக்குது. கொம்பு அப்படின்னா கிளை, புழைனா துளை, அசும்பு அப்படின்னா நிலம். பொருந்தாத இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். கிண்கிணி அப்படின்னா காலில் அணிவது, இங்கே வந்து இடைன்னு சொல்லிட்டு தவறாக இருக்குது. சூழி அப்படின்னா நெத்தி தான். குழைனா காது, காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். சுட்டி அப்படின்னா நெற்றி. பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பொருந்தாதது நிலங்கள், அவற்றின் பொழுது வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. முல்லை வந்து மாலைன்னு சொல்லிட்டு வரும், நெய்தலுக்கு தான் ஏற்பாடுன்னு சொல்லிட்டு வரும். மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. குறிஞ்சி யாமம், மருதம் வைகரை, பாலை வந்து நண்பகல். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை திசைகள் அண்ட் அதோடைய காற்றின் வகைகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வடகிழந்து வீசும் காற்று வாடை காற்றுன்னு சொல்லலாம். கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை, தெற்கு வந்து தென்றல் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பருவத்தில் அல்லாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கலங்கு. கலங்கு, அம்மானை, ஊசல் இதெல்லாமே பெண்பால் பருவத்தில் வரும். ஸோ மற்றெல்லாம் இது வந்து பொதுவான பருவங்கள் இல்லையா. ஆண்பால் பிள்ளைத்தமிழில் இல்லாதது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம். சிற்றில், சிறுதேர், ஸோ அதெல்லாம் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வரும். கலங்கு, அம்மானை, ஊசல் வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழ். பொருந்தாத இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. படுகர் அப்படின்னா பள்ளம்னு சொல்லிட்டு பொருள், இங்கே மேடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆறு அப்படின்னா அருமை, அல்கி தங்கி, இரடினா திணை. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கோல் ஆட்டம் அப்படிங்கிறது கோல் கூட்டல் ஆட்டம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். கோல் கூட்டல் ஆட்டம்னு சொல்லிட்டு வருமா. இந்த இடத்துல லாஸ்ட் ஒன்று வந்து இல்லைன்னு சொல்லிட்டு முடியுது. ஸோ மெய், இங்கே வந்து உயிர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். மெய் முன் உயிர். ஸோ பட் இங்கே மெய் முன் மெய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் மெய் முன் மெய்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து தவறானது. ஸோ மற்றெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா. பனிக்காட்சி அப்படின்னா நீல வந்து இன் கூட்டல் ஈன்னு சொல்லிட்டு வரும், உயிர் இருக்குது. அண்ட் இங்கே காற்றில் இக்கு வந்து இருக்கும். அதனால் உயிர் முன் மெய். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது. பொருந்தாத இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. சுடர் ஆழியான் அப்படின்னா திருமால்னு சொல்லிட்டு வரும், இங்கே வந்து சிவபெருமான் இருக்குது. தகழினா அகல் விளக்கு, இடராளி துன்பக்கடல், வெய்ய கதிரவன், வெப்ப வீசும் சூரியன். இதெல்லாமே சொல் பொருள் தான். நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல் இலக்கண குறிப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. செங்காந்தல் அப்படின்னா பண்பு தொகையில் வந்திருக்கணும். ஸோ தவறாக இருக்குது. வீசுதஞ்சல் வினைத்தொகை கரெக்டு. மலர்கை உவமை கரெக்டு. சாரை பாம்பு வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை, இதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பொருந்தாதது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கிழக்குக்கு வந்து கோடை வராது, கொண்டல் காற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், பொருந்தாத சொல் 9th உண்டு இல்லையா. 3 அப்படிங்கிற என்ன பேர் வந்து வேறு வேறு மொழிகள் என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 3 அப்படின்னா கன்னட மொழியில் தான் அப்படி வரும், தெலுங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறானது. தமிழில் 3, மலையாளத்தில் 3, துளு மொழியில் வந்து மூஜின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சிவகாசி வந்து முத்து நகரம் கிடையாது. ஓகேவா. அது வந்து குட்டி ஜப்பான்னு சொல்லுவாங்க. சேலம் மாங்கனி நகரம் கரெக்டு. திருவண்ணாமலை தீப நகரம் கரெக்டு. மதுரை தூங்கா நகரம் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல்லி தேர்ந்தெடுக்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. மரபு கவிதை. ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ இதெல்லாம் வந்து ஒரே டைப்னு நினைக்கிறேன். ஓகேவா. பொருந்தாத வந்து மரபு கவிதை. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத இணை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தோல் கருவிகள். இதில் வந்து முரசு அந்த மாதிரி தான் வரும், அதுதான் வந்து தோல் கருவிகள். உடுக்கை தவண்டை வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்கள், நரம்பு கருவினா யாழ்வினை கரெக்டு தான். காற்று கருவினா குழல் சங்கு. கஞ்ச கருவினா சாளரா செய்கண்டி. இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், கேள்விகள் வந்து எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து படித்தா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பொருந்தாதவற்றை கண்டறிக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தோசை வைக்கப்பட்டது
இன்னும் செயற்பாட்டு வினையில் வந்திருக்கணும். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை கரெக்டு. கவிதா உரை பிடித்தால் செய்வினை தொடர் கரெக்டு. கோவலன் கொலை உண்டான் செயற்பாட்டு வினை கரெக்டு தான். தவறானது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சூழி அப்படின்னா தலையில் அணிவது, சுட்டினா தான் நெற்றியில் அணிவது. இதுதான் தவறாக இருக்குது. சிலம்பு கால், குலைனா காது, அரைநான்னா இடை கரெக்டு தான். அடுத்தது பொருந்தாத இணை சொல் பொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அள்ளல் அப்படின்னா சேரு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வெறினா அஞ்சி, நந்து அப்படின்னா சங்கு, முத்தம் அப்படின்னா முத்துன்னு சொல்லிட்டு பொருள். தவறான இணை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு அந்த மாதிரி வரும். தவறாக இருக்குது. பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, சிங்காரம் அழகு, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாதவை. இலை பெயர்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். சப்பாத்தி கள்ளி தாழை இதெல்லாம் இதோடைய இலை வந்து மடல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள், கமுகுனா கூந்தல், நெல் வரகுக்கு தாள் கரெக்டு தான். கரும்பு நாளுக்கு தான் தொகை கரெக்டு. தவறானது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாதது ஆப்ஷன் டி சொல்லலாம். பாடியவள். வியத்தல், வாழ்க்கை, ஆளல் இதெல்லாமே தொழில் பெயர். பாடியவள் அப்படிங்கிறது வினையாள் அணியின் பெயர். ஓகேவா, பொருந்தாது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா, அஃது. அதாவது அன்பு, பஞ்சு, மண்டு இதெல்லாமே மென்தொடர் குற்றியலுகரம். அஃது அப்படிங்கிறது பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல். ஆப்ஷன் டி கொழுந்து. பொருந்தாத சொல் ஆப்ஷன் சி வினைமுற்று. ஓகேவா, மற்றெல்லாமே எச்ச வகைகள். பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம். நெக்ஸ்ட்டு பொருந்தாதது ஆப்ஷன் சி குறிஞ்சி. அதாவது வெற்றி, நொச்சி, வஞ்சி இதெல்லாமே புறத்திணைகள். குறிஞ்சி அப்படிங்கிறது அகத்திணை. பொருந்தாத இணை. ஆன்சர் வந்து தேர்ட் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க. விளை அப்படின்னா உண்டாக்குதல் கரெக்டு தான். இந்த விளைனா விரும்புங்கிறது கரெக்டு. இலை அப்படின்னா வெளிந்து போதல் அந்த மாதிரி பொருள் வரணும். தவறாக இருக்குது. அண்ட் இந்த இலை அப்படின்னா நூல் இலை கரெக்டாக இருக்குது. ஸோ தவறானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி சொல்லலாம். பஞ்சு. ஓகேவா, பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரங்கள். பொருந்தாத இணை. இணைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் உண்டு. இணைச்சொற்கள் 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, சேரிணை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை, இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் ரைட்டு தான். ஒரே பொருளை தருவது நேரிணை தான். ஆனால் அதுக்கு இரவு பகல் அப்படிங்கிறது எதிர்நிலைக்கு வரக்கூடியது. ஓகேவா, ஸோ தவறாக இருக்குது. நேரிணைக்கு எடுத்துக்காட்டு சீரும் சிறப்பும் கரெக்டு. எதிரெதிர் பொருளை தருவது எதிர்நிலை, அதுக்கு எடுத்துக்காட்டு உயர்வு தாழ்வு, இரவு பகல் அந்த மாதிரி வரணும். பொருளின் செறிவை குறித்து வருவது செறியினை, அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பச்சை பசேல், வெள்ளை வெள்ளையர், ஸோ அந்த மாதிரி வரணும். பொருந்தாது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது ஏற்கனவே பார்த்துட்டோம், இலங்கை. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி மதுரை. நெக்ஸ்ட் பாருங்கள், பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி எஃகு. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள். குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் அதில் பொருந்தாதது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, அகில். கருங்காலி, செங்காலி, சந்தனம் இது எல்லாத்துலேயும் குழல் வந்து செய்யலாம். அகிலில் வந்து செய்ய முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத இணை சொல் பொருள் வச்சு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. செரு அப்படின்னா செருக்கு, செரு அப்படின்னா பகைன்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா, தவறாக இருக்குது. ஸோ மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாதது 9th இருக்குது இந்த லெசன். இது வந்து புக் பேக் ஒன் வேர்டு தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, திருவாரூர் அப்படிங்கிறது கரிக்கையூர் வராது. இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் கரிக்கையூர். ஓகேவா, தவறானது. எருதுகோளுக்கு இன்னொரு பேர் எருதுகட்டின்னு சொல்லலாம். அண்ட் ஆதிச்சநல்லூர், அரிக்குமேடு இதெல்லாமே
தொல்லியல் ஆய்வகங்கள் இல்லையா. பட்டிமண்டத்துக்கு பழைய காலத்தில் பட்டி மண்டபம் சொல்லிட்டு பெயர். நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத இணை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. களை பறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நாற்று நடுதல், கதிர் அறுத்தல், நீர் பாய்ச்சுதல், களை பறித்தல் சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பொருந்தாதது. ஸோ இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்துல் கலாம் வந்து அவருடைய பிறந்தநாள் ஆசிரியர் நாள் கொடுத்துருக்காங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் தான் ஆசிரியர் நாள் இல்லையா. ஸோ தவறாக பொருந்தி இருக்குது. விவேகானந்தருக்கு வந்து தேசிய இளைஞர் நாள். அப்துல் கலாமுடைய பிறந்தநாள் வந்து தேசிய மாணவர்கள் நாள்னு சொல்லலாம். விவேகானந்தருக்கு வந்து இளைஞர்கள் நாள். காமராஜருடைய பிறந்தநாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் நாள். தவறானது ஆப்ஷன் ஏ. இந்த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பொய்மை எப்படின்னா மெய்மை இது கிடையாது. ஓகே, மெய் சொல்லிட்டு உண்மைன்னு சொல்லலாம். பொய்மை எப்படின்னா உண்மைன்னு சொல்லலாம். சாரி. ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. பொய் அப்படின்னா பொய் தான் இல்லையா. மற்றெல்லாம் பாருங்கள் கரெக்டான சொல் பொருளில் இருக்குது. திங்கள் அப்படின்னா மாதம் சொல்லிட்டு பொருள். மெய் அப்படின்னா உண்மைன்னு சொல்லிட்டு பொருள். பகல் அப்படின்னா கதவுன்னு சொல்லிட்டு பொருள். பட் இங்கே பொய்மை மெய்மைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாது இருந்தால் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துப்போம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. மெய் முன் மெய் கோலாட்டம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை. இதுவுமே பார்த்தாச்சு, ரிப்பீட் ஆகிருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுவும் பார்த்தாச்சு. இதுவுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. முல்லை பாலை நிலங்கள். இது வந்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தா பெயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நீலாம்பிகையார். இவங்கெல்லாம் வந்து பெண்பால் புலவர்கள். ஓகேவா. நீலாம்பிகையார் வந்து என்ன சொல்லலாம், மறைமலை அடிகளாருடைய மகள் இல்லையா. இவங்க வந்து புலவர் கிடையாது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெஞ்சு. இதெல்லாம் பாருங்கள் மார்பு, அமிழ்து, இயல்பு இதெல்லாமே இடைத்தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு அப்படிங்கிறது மென்தொடர். நெக்ஸ்ட்டு தவறான இணை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தமர் அப்படின்னா உறவினர் சொல்லிட்டு வரணும். ஓகேவா. தார் அப்படின்னா மாலை, முனிவுனா சினம், கவரி அப்படின்னா சாமரை. கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஊசல். ஓகேவா. இது வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது. சிற்றில், சிறுவரை, சிறிது எல்லாமே ஆண்பால் பிள்ளைத்தமிழ். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை ஆல்ரெடி பார்த்ததும் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள். ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சந்திரன். நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உயிரெழுத்து. மற்ற எல்லாமே சார்பெழுத்துகள். இது வந்து முதல் எழுத்து. நெக்ஸ்ட்டு முச்சியலுகரம். அதில் பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 6 அப்படிங்கிறது நெடில் தொடர் குச்சியலுகரம்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே வந்து முச்சியலுகரங்கள். நெக்ஸ்ட்டு பொருந்தாதது ஆப்ஷன் டி. கடைத்தொடர். இதெல்லாமே குச்சியலுகரங்களுடைய வகைகள். வன்தொடர் குச்சியலுகரம், மென்தொடர் குச்சியலுகரம், இடைத்தொடர் குச்சியலுகரம்னு சொல்லிட்டு குச்சியலுகரம் 6 வகைப்படும். அதில் கடைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தாதது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் குறித்து பொருந்தாத சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி. திருவள்ளுவர் இயற்றின திருக்குறள் வந்து 11 கீழ்கணக்கு நூல். பட் இங்கே மேற்கணக்கு நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ தவறானது. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாதது. ஆப்ஷன் சி. மலை. முருகு அப்படின்னா தேன், மனம், அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உண்டு. குச்சியலுகரத்தோடு பொருந்தாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அது. தனிக்குறள் அடுத்து குச்சியலுகரம் வராது இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. அரசு. ஓகேவா. அதாவது மற்றெல்லாம் வந்து இடைத்தொடர் குச்சியலுகரம். அரசு அப்படிங்கிறது உயிர் தொடர் குச்சியலுகரம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு
எச்சங்களின் அடிப்படையில் பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம், படித்த. ஓகேவா, மற்றதெல்லாம் பாருங்கள், படித்து, பாய்ந்து, பிடித்து இதெல்லாமே வினை எச்சங்கள். படித்த அப்படிங்கிறது பெயரெச்சம். நெக்ஸ்ட் ஒன், கேண்மை இந்த சொல்லோடு பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பிரிவு. கேண்மை அப்படின்னா நட்பு, உறவு, தோழமை உண்டு. பிரிவு அப்படிங்கிறது பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பாலை. ஏற்பாடு கொடுத்துருக்காங்க, நெய்தல் தான் ஏற்பாடு. பாலைக்கு வந்து நண்பகல் வரும். நெக்ஸ்ட்டு பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, துகிர். ஓகேவா, துகிர் அப்படின்னா பவளம். மற்றெல்லாம் பாருங்கள், அதாவது ஒரு நபரை குறிக்குது, ஒரு வேலையை செய்கிறவங்களும் குறிக்குது. மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பின்னு சொல்லலாம். கண்ணுள் வினைஞ்சதுன்னா ஓவியர்னு சொல்லலாம். காருகர் அப்படின்னா நெய்பவர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நபர்களை வந்து குறிக்கும். துகிர் அப்படிங்கிறது பவளம்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடியது. நெக்ஸ்ட்டு பொருந்தாதது ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. மற்றெல்லாமே வந்து 8 தொகை நூல்களில் உண்டு. பாரதியார் பொருந்தாத சொல். ஸோ இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஔவையார் வந்து ரொம்பவே வந்து ஓல்டானவங்க இல்லையா, அவங்க வந்து இவருக்கு இணைய காலத்தில் சமகாலத்து புலவர்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். பொருந்தாதது ஆப்ஷன் பி, பாடியவள். மற்றெல்லாமே தொழில் பெயர்கள். பொருந்தாதது ஆப்ஷன் பி. திராவிட மொழிகளில் பொருந்தாதது ஆப்ஷன் சி, ஹிந்தி. தமிழ், மலையாளம், தெலுங்கு இதெல்லாமே திராவிட மொழிகள். நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி, கம்மல். போது, செம்மல், அரும்பு இதெல்லாமே பூவின் நிலைகள். தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. ஆப்ஷன் டி, சிவியல். கூலம், பயறு, முதிரை இதெல்லாமே தானியத்தை குறிக்கும். கண்ணதாசனோடு பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, அதாவது இயேசு காவியம், மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி இதெல்லாமே கண்ணதாசன் அவருடைய நூல்கள். வீரத்தை அப்படிங்கிறது கிடையாது. பண்பு தொகை அல்லாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். கண்ணுதல் அப்படிங்கிறது பண்பு தொகை கிடையாது. மற்றெல்லாம் நன்னுதல், மூதூர், கொடுஞ்செலவு இதெல்லாமே பண்பு தொகை. வேற்றுமை உருபுகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. ஐ, ஆள், உரு, கூ. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். ஐ, ஆள், கூ இதெல்லாமே வேற்றுமை உருபு. உரு அப்படிங்கிறது உரிச்சொல். பொருந்தாதது ஆப்ஷன் சி, குடிமையியல். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் இதெல்லாமே திருக்குறளில் அறத்துப்பாலின் கீழே வரக்கூடிய இயல்கள். குடிமையியல் வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட் ஒன், குலை வகையில் பொருந்தாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அழியல் அப்படிங்கிறது குலை வகையில் வராது. நெக்ஸ்ட் ஒன், நீர்நிலை பெயர் அல்லாதது. ஆப்ஷன் டி, கோட்டி. இளஞ்சி, கேணி, கூவல் இதெல்லாமே நீர்நிலைகளின் பெயர்கள். நெக்ஸ்ட்டு பொருந்தாதது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பால்னா பசு சொல்லலாம், காளைனா வண்டி, எருதுனா உழவு சொல்லலாம். ஆடு வந்து வண்டி வராது இல்லையா. நெக்ஸ்ட்டு முத்தமிழ் பொருந்தாத சொல். ஆப்ஷன் டி, வளர்தமிழ். இயல், இசை, நாடகம் தான் முத்தமிழ். பொருந்தாதது ஆப்ஷன் டி. சோழர்களால் கட்டப்படாதது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் வந்து சோழர்கள் கட்டினது கிடையாது. கங்கை கொண்ட சோழபுரம், ஐராதீஸ்வரர் கோயில், திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் இதெல்லாமே சோழர்கள் கட்டினது தான். இப்போ ஐராதீஸ்வரம் எடுத்துக்கிட்டோன்னா 2ஆம் ராஜராஜன் கட்டியிருப்பார். திரிபுவன வீரேஸ்வரம் வந்து குலோத்துங்க சோழன் கட்டியிருப்பார். ஓகேவா, அந்த மாதிரி வரும். அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாதது சொல் பொருள் வச்சு கேட்டுக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஊழ் அப்படின்னா யுகம் கொடுத்துருக்காங்க. ஊழி அப்படின்னா தான் யுகம். ஊழ் அப்படின்னா முறை அப்படின்னு சொல்லிட்டு வரும். தவறாக இருக்குது. பீடு அப்படின்னா சிறப்பு, விசும்பு, வானம், தன் பெயர், குளிர்ந்த மலை கரெக்டாக இருக்குது. குச்சியிலுகிற வகை அறிந்து பொருந்தாத சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன்
சி வந்து சொல்லலாம். நெஞ்சு, இரும்பு, வண்டு இது எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா மென்தொடர் குற்றியலுகரம் வந்திருக்குது. அமிழ்து அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் ஒன் சினைப்பெயருக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. சினைப்பெயருக்கு பொருந்தாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கண், கிளை, வால் இதெல்லாமே சினைகள். சிவப்பு அப்படிங்கிறது பண்பு. நெக்ஸ்ட் ஒன் பாக்கு, பத்து, பாட்டு, பத்து இதில் பொருந்தாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பஞ்சுன்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே பாருங்கள் வன்தொடர் குற்றியலுகரங்கள். புனை, மிதவை, நீகான், தெப்பம் இதில் பொருந்தாத சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதெல்லாமே சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தக்கூடிய கடற்கலன்கள். நீகான் அப்படிங்கிறது கப்பலை ஓட்டுபவர். உருவக தொடருடன் பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. முகமன் அப்படிங்கிறது உருவகத்தொடர் கிடையாது, மற்ற எல்லாமே உருவகத்தொடர்கள். நெக்ஸ்ட்டு பொருந்திய இணைகளை தேர்க. ஓகேவா, பொருந்திய இணைகள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம். செகண்டும் ஃபோர்த்து வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. படுவும் இது வந்து இன்னி செலவிடை கிடையாது. தளி ஈ வச்சப்பனா சொல்லி செலவிடை கரெக்டாக இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றலவிடை, இது வந்து பிள்ளையாக இருக்குது. ஓகேவா, ஒற்றலவிடை கிடையாது. தருவும் அப்படிங்கிறது செய்யுளு செலவிடை கரெக்டு தான். ஓகேவா, ஸோ இதில் பொருந்தாத இணை வந்து ஆன்சர் பொருந்திய இணை வந்து செகண்டும் ஃபோர்த்தும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல் ஒருமை பன்மை வச்சு கொடுத்துருக்காங்க. எதிர்மறை பன்மைன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நீ வீர் அப்படின்னா அல்லீர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம் இது வந்து கரெக்டாக இருக்குது. விகாரப்புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வாழை மரம் இது வந்து இயல்பாக எதுவுமே ஆகாமல் புணர்ந்துருக்குது. மற்றெல்லாம் பாருங்கள் தமிழ் தாய் அப்படின்னா தமிழ் கூட்டல் தாயின்னு சொல்லிட்டு போய்ப்போம். அதில் இத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றிருக்குது. வில் கொடி அப்படிங்கிறதுல வில் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிறது இருன்னு சொல்லிட்டு திரிந்துருக்குது. ஓகே, இது வந்து திரிதல் விகாரம்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல மனம் குட்டல் மகிழ்ச்சி அதில் வந்து இம் வந்து கெட்டு போயிருக்குது. அதனால் இந்த மூணு வந்து விகாரங்கள்னு சொல்லலாம். விகாரப்புணர்ச்சியில் பொருந்தாது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சொன்னால், பகர்ந்தால், நவின்றால் இதெல்லாமே ஒரு பொருள் தரக்கூடியது. பொருந்தாது டி. மரங்களின் பெயர் அல்லாதது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். வேரி அப்படின்னா தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். இதில் காலம் அப்படிங்கிறது பேராக சாலம்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். நாளிகரம்னா தென்னை. கோழி அப்படின்னா அரச மரம்னு சொல்லிட்டு வரும். மரங்களின் பெயர் அல்லாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி. குறிஞ்சி அப்படின்னா நண்பகல் வராது. மருதமுக்கு வைகரி சொல்லலாம். சுட்டி அப்படிங்கிறது நெற்றில் அணியக்கூடியது. குழை அப்படிங்கிறது காதில் அணையக்கூடியது. பொருந்தாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. சண்டு. ஓகேவா, கவை, கொம்பு, போத்து இதெல்லாமே கிளையின் பிரிவுகள். சண்டு அப்படிங்கிறது இலைகளில் வரும். நெக்ஸ்ட் ஒன் சொல்லின் பொருளறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். கான், வல்லை, அரண் இதெல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, விகாரப்புணர்ச்சிகள் அப்படின்னா தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் சொல்லிட்டு விகாரப்புணர்ச்சி 3 வகைப்படும். இதில் வல்லினம் அப்படிங்கிறது பொருந்தாதது. நெக்ஸ்ட் ஒன் எதிர்மறை பன்மை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அவர் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அவன் அல்லன் கரெக்டாக இருக்குது. அவள் அல்லல், அவை அல்ல கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பொருந்தா சொல்லை கண்டறிக. நச்சினை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி இதில் பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மற்ற எல்லாமே வந்து எட்டுத்தொகை நூல்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள் இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி திருக்குறள். மற்ற எல்லாமே வந்து 10 பாட்டு நூல்கள். திருக்குறள் வந்து 17 கீழ்கணக்கு நூல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, 10 பொருந்தாதது ஆப்ஷன் பி பஞ்சு. மற்ற எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரங்கள். நெக்ஸ்ட் இதில் பொருந்தாதது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம், எக்கு. நெக்ஸ்ட் ஒன்
பொருந்தாத சொல்லை கண்டறிக. சொல் பொருள் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதின்னு சொல்லிட்டு வரணும். கிணறு அப்படின்னா கேணி, சித்தம், உள்ளம், ஆழி, கடல் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல் உரிச்சொல் அல்லாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சால, தவ, தட இதெல்லாமே உரிச்சொல் தான். இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம். யான், யாம், யாங்கள் இதெல்லாமே தன்மையில் வரும் இல்லையா. அவர் அப்படிங்கிறது படக்கையில் வரக்கூடியது. ஸோ இடம் வகை அறிந்து பொருந்தாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான் இதோட பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து பிவைக்கு ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறையவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ்லேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து நம்ம என்ன மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.